Dear parents, dear students, இது பரீட்சை முடிவடைய உள்ள காலம். அதாவது GCE உயர்தர பரீட்சையின் கிட்டத்தட்ட முக்காவாசி பாடங்கள் முடிவடைந்து குறிப்பிட்ட ஒரு அளவு பாடங்கள் இந்த வெள்ள அனர்த்தம் சூறாவளி அனர்த்தம் காரணமாக இடைநிறுத்தப்பட்டு அவையும் கூட தற்போது நிறைவடையும் தருவாயில் இருக்கும் இந்த தருணத்தில் பெற்றோர்களாகிய நாமும் மாணவர்களாகிய எமது மாணவர்களும் மிகவும் அக்கறையோடு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. அதுதான் போதை வஸ்து. உண்மையில் இந்த போதை வஸ்து நிறுவனங்கள், கம்பெனிகள் அதிகமாக மாணவர்களை இலக்காக வைத்துத்தான் அவற்றின் உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதற்கு தயாராகி வருகின்றன. குறிப்பாக 2006 அல்லது 2007 ஆண்டு என்று நினைக்கின்றேன். அந்த காலத்திலே பரீட்சை ஆணையாளராக இருந்த பரீட்சை ஆணையாளர் ஏதோ ஒரு போதை வஸ்து கம்பெனிகளோடு டீல் ஏற்படுத்தி கொண்டு அந்த காலத்தில் GCE உயர்தரத்தின் ஜெனரல் நாலேஜ் பொது அறிவு பரீட்சை ஒன்று இருக்கின்றது, இறுதி பரீட்சை. அந்த பரீட்சையின் 60வது வினாவிலே பிரிஸ்டல் சம்பந்தமாக போதை கம்பெனி வில்ஸ் கம்பெனியின் பிரிஸ்டல் சம்பந்தமான ஒரு வினாவை ஏற்படுத்தி வினாவை கேட்டிருந்தது. இது ஒரு பெரிய சர்ச்சையாக அந்த காலத்திலே ஏற்படுத்தப்பட்டு பரீட்சை ஆணையாளர் இடைநிறுத்தப்பட்டதாக எனக்கு நினைவிருக்கின்றது. இவ்வாறு அது ஏன் செய்தார்கள் என்றால், மாணவர்களை இலக்கு வைத்து மாணவர்களுக்கு போதை வஸ்தை அறிமுகப்படுத்துவதற்காக அவர்களுக்கு ஞாபகத்தை ஏற்படுத்தி அவர்களை பரீட்சையிலிருந்து வெளியேறும் போது போதை பொருட்களுக்கு ஒரு உந்தப்படும் சக்தி நிலைமையை ஏற்படுத்துவதற்காக இந்த வேலையை செய்தார்கள். இதே போன்றுதான் தற்போதும் பரீட்சை நிறைவடைகின்றது. மாணவர்களை இலக்கு வைத்து போதை வஸ்து மதுசாரம் உற்பத்தி செய்கிற கம்பெனிகள் அதிகமாக செயற்படுகின்றன. எனவே இது தொடர்பான விழிப்புணர்வோடு நாம் இருக்க வேண்டும். நாம் இது குறிப்பாக பாடசாலைகளை அண்மித்த சில்லறை கடைகள், மளிகை கடைகள், சிறிய சிறிய பொருட்களை விற்பனை செய்யும் கடைகளில் தான் அதிகமான போதை வஸ்துக்கள் பரிமாறப்படுவதாகவும் போதை வஸ்து தொடர்பான ஊடுருவல்கள் இருப்பதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இந்த பரீட்சை நிறைவடையும் இந்த தருணத்தில் மாணவர்களாகிய நீங்களும் பெற்றோரும் மிகவும் அவதானமாக இந்த போதை தடுப்பு சம்பந்தமாக விழிப்போடு இருக்க வேண்டும். நாம் பரீட்சை முடிவடைந்த கையோடு நாம் ஏதாவது ஒரு ஆங்கில அறிவை வளர்ப்பதற்கான ஒரு குறுகிய கால ஒரு கோர்ஸ் ஒன்றை பதிவு செய்யலாம், அல்லது எமது கணக்கியல் அறிவு சம்பந்தமான ஏதாவது ஒரு கோர்ஸ், அதாவது அது எல்லோருக்கும் பொதுவாக தேவைப்படக்கூடிய அறிவு என்பதால் சொல்கிறேன். அவ்வாறான ஒரு பயிற்சி ஒரு கோர்ஸில் இணைந்து கொள்வதற்கு நாம் நடவடிக்கை எடுக்கலாம். எனவே நாம் இந்த போதை தடுப்பு சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கின்றேன். மாணவர்களின் எதிர்காலம், மாணவர்களின் எல்லா செயற்பாடுகளையும் தடுக்கக்கூடிய இந்த போதை வஸ்துக்களில் இருந்து மாணவர்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை சொல்கின்றேன். அதிகமான தகவல்கள் இருக்கின்றன. மாணவர்களை மையப்படுத்தியதாகவும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்குவதற்காகவும் இந்த போதை வஸ்து கம்பெனிகள் கங்கணம் கட்டி கொண்டு செயற்படுவதாக தகவல்கள் இருக்கின்றன. அவர்களின் பரீட்சை காலம் முடிவடைந்ததும் அவர்களுக்கு கிடைக்கும் அந்த ஓய்வு காலத்தை பயன்படுத்தி அந்த நேரத்தில் அதிகமான மாணவர்கள் போதை வஸ்து பாவனைக்கு அடிமையாவதற்கு உந்தப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இது தொடர்பாக நமது மாணவர்களும் எமது பெற்றோரும் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த போதை வஸ்துக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, எதுவுமே கிடையாது. போதை மட்டுமே உள்ளது. எனவே இது சம்பந்தமாக விழிப்போடு இருக்க வேண்டும். பெரிய பெரிய பிரபல்யமான பாடசாலைகள், பிரபல்யமான டியூஷன் சென்டர்களை அண்மித்ததாக அதிகமான போதை வஸ்து விற்பனையாளர்கள் மாட்டிக்கொண்டு தண்டனை பெற்று வருவதை நாம் எல்லோரும் அறிவோம். எனவே நாம் மாணவர்களை இவற்றிலிருந்து பாதுகாப்பதற்கும் இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்குமாக உந்து சக்தியோடு செயற்படுவோம் என்று கேட்டு இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருந்ததற்காக உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.